குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து என்னென்னா, ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னால் 8 வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ அதான் ஒரு நர்ஸுக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். சரியா? ஒரு நர்ஸுக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடல். சரியா? நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா நர்ஸ்கிட்ட நம்ம என்னென்ன பேச வேண்டியிருக்கோம், அவங்க என்னென்ன கேட்பாங்க, நம்ம என்னென்ன பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். சரியா? ஒருவேளை நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு, அப்போது நம்ம நர்ஸ்கிட்ட என்னென்னலாம் பேச வேண்டியிருக்கோம், இதெல்லாம் பற்றி உள்ள வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் ஏற்கனவே 8 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி 9வது வீடியோ. சரியா? இது வந்து நர்ஸ் வேலை வெளிநாட்டில் போய் துபாய், அரப் கண்ட்ரீஸில் பொதுவாக நர்ஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. என்னென்னா, நம்ம வந்து ஒரு நர்ஸ் வேலைக்கு போகிறோம்னா நிச்சயமாக நமக்கு அரபிக் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ நமக்கு அரபிக் தெரியாதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேலை கொடுப்பாங்களா இருக்கும். ஆனால் அரபிக் தெரிஞ்சுன்னா நமக்கு அது அந்த ஜாபுக்கு வந்து ரொம்ப நல்லது. என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரப் கண்ட்ரீஸில் ஒரு நர்ஸ் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ரண்டில் உள்ள ஆஃபீஸில் இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு பேஷண்ட் வராங்க, அங்கே உள்ள சிட்டிசன் அரபி பேஷண்ட்னு வச்சுக்கோங்க. சரியா? அவங்க வந்தால் நிச்சயமாக அவங்ககிட்ட வாங்க, உட்காருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு உடம்புக்கு என்ன செய்யுது, இதெல்லாம் கேட்க நமக்கு தெரியணும்ல. சரியா? இதெல்லாம் கேட்க தெரியணும்னா அரபி தெரிஞ்சால் தானே கேட்க முடியும். சரியா? அதுபோல் அவங்க உடம்பில் இருக்க சூழ்நிலை, அவங்க உடம்பில் இருக்க நோயை நம்மகிட்ட சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது நமக்கு புரியணும். சரியா? புரியணும்னா அரபி தெரிஞ்சால் தானே புரியும். சரியா? சரி, ஒருவேளை ஒரு பேஷண்ட் வருவாங்க, வந்து டாக்டர் எங்கேன்னு கேட்பாங்க. சரியா? அப்போ டாக்டர் வந்து இன்னும் வரல, உட்காருங்க, இப்போ வந்துடுவாங்க, அப்படி ஏதாவது சொல்ல தெரியணும்ல நமக்கு. சரியா? அதனால் இந்த அரபிக் லாங்குவேஜ் வந்து நர்ஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில், சரியா, ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. சரியா? அந்த அட்மிட் ஆகிருக்கக்கூடிய ரூமில் அந்த ஆளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போ அந்த நர்ஸ் வந்து காலையில் அந்த பேஷண்ட் ரூம் உள்ளே வராங்க. பேஷண்ட்டுகிட்ட அவங்க கேட்குறாங்க, என்ன தெரியுமா, இப்போது வலி எதுவும் இருக்கான்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ வலி எதுவும் இருக்கா? சரியா? அதுக்கு அந்த பேஷண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம், எனக்கு தோல் வலிக்குதுன்னு, தோளில் கையை வச்சுட்டு எனக்கு தோல் வலிக்குதுன்னு சொல்கிறாரு. சரியா? உடனே கொஞ்சம் அந்த கேப்சூல்ஸ் எடுத்து, அதான் அந்த மாத்திரை எடுத்து, இந்த மாத்திரையை வலிக்கு சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தால என்ன ஒரு க்ரீம் எடுத்து கையில் வச்சுட்டு, அந்த க்ரீமு டியூப்பை கையில் வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அந்த பேஷண்ட்டை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, இதை உங்கள் தோலில் இந்த க்ரீமை போடுங்க. சரியா? உங்கள் தோளில் இந்த க்ரீமை போடுங்கன்னு கொடுக்குறாங்க. சரியா? சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க, டாக்டர் இப்போ வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? டாக்டர் இப்போ வருவார். சரியா? இவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் ஒரு கட்டிலில் இவங்க பார்த்துட்டாங்க. அங்கே ஒரு பேஷண்ட் படுக்கக்கூடிய கட்டிலில் இந்த பேஷண்ட்டை பார்க்க வந்திருந்த ஒரு ரிலேஷன் வந்து படுத்திருக்காரு. சரியா? அதை பார்த்த உடனே அந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நோயாளி கட்டிலில் தூங்காதீங்க. சரியா? நோயாளி கட்டிலில் தூங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, அடுத்தால அந்த டேப்லெட் வந்து வலிக்கு டேப்லெட் கொடுத்துருந்தாங்களோ, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வலி எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போது வலி எப்படி இருக்குது? சரியா? அதுக்குள்ளே அந்த டாக்டர் வந்து உள்ளே வர்றாரு. சரியா? டாக்டர் உள்ளே வந்தவுடனே ஏற்கனவே இந்த பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. சரியா? அவங்க ரிலேஷன் ஒரு 2 ஆள் வந்திருக்காங்க. அப்போ இந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்ககிட்ட தயவு செய்து வெளியே உட்காருங்க. சரியா? ஏன்னா டாக்டர் வந்திருக்காரு, பேஷண்ட்டை செக் செய்யணும். சரியா? செக் பண்ணணும். அதனால் தயவு செய்து வெளியே உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தால டாக்டர் என்ன கேட்குறாரு, நோயாளி ரிப்போர்ட்டு காட்டுங்கன்னு கேட்குறாரு. சரியா? டாக்டர் கேட்குறாரு, அந்த நர்ஸ்கிட்ட கேட்குறாரு. 2 நர்ஸ் நிற்கிறாங்க. அதில் ஒரு நர்ஸ்கிட்ட டாக்டர் கேட்குறாரு, நோயாளி ரிப்போர்ட் காட்டுங்க. சரியா? அவங்க ரிப்போர்ட்டை எடுத்து காட்டுறாங்க. அந்த டாக்டர்கிட்ட அந்த பேஷண்ட் ரிப்போர்ட்டை எடுத்து காட்டுறாங்க. சரியா? சரி, ஓகே, எல்லாம் செக்கப்லாம் முடிஞ்சு டாக்டர் வெளியே போயாச்சு. சரியா? அடுத்தால அந்த நர்ஸ் வந்து ஒரு நர்ஸ் உள்ளே நிற்கிறாங்க. அப்போ அந்த நர்ஸுக்கிட்ட இந்த பேஷண்ட் வந்து கேட்குறாரு, நான் எப்போ வீட்டுக்கு போகலாம்? சரியா? அதான் நான் எப்போ டிஸ்சார்ஜ் ஆகலான்னு கேட்குறாரு. சரியா? நான் எப்போ டிஸ்சார்ஜ் ஆகலான்னு கேட்குறாரு. இப்போ நர்ஸு சொல்கிறாங்க, நீங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. சரியா? கேளுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, டாக்டர்கிட்ட தானே கேட்க முடியும். சரியா? ஏன்னா நர்ஸ் சிஸ்டம் போல் சொல்ல முடியாதுல்ல. டாக்டர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், நீங்கள் நாளைக்கோ நாளை கழிச்சோ இன்னைக்கு ஈவினிங்கோ டிஸ்சார்ஜ் ஆவீங்கன்னு அவர் சொல்லுவார். கரெக்டாக? சரி, இப்போ வாங்க எல்லாம் ஸ்டார்டிங்கில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு சென்டென்ஸ் போட்டு பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா,
முதல்ல வந்து அந்த நர்ஸ் காலையில் அந்த பேஷண்ட் ரூமுக்குள்ளே வர்றாங்க. வந்த உடனே என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பேஷண்ட்டை கேட்குறாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் அவங்க ஏதாவது அந்த பேஷண்ட்டுக்கு வலிக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அதான் வந்த உடனே என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஏதாவது வலி இருக்கிறதா, இப்போ ஏதாவது வலி இருக்கிறதா, डू यू फील एनी पेन नाउ, डू यू फील एनी पेन नाउ, क्या आपको अभी कोई दर्द है. சரியா, இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா, ஹல் தஷார் ஐ அலம் அல்ஹைன், ஹல் தஷார் ஐ அலம் அல்ஹைன், ஹல் தஷார் டூ யூ ஃபீல் ஐ எனி அலம் பெயின் அல்ஹைன் நவ். கரெக்டா? அப்போ ஹல் தஷார் டூ யூ ஃபீல் ஐ அலம் எனி பெயின் அல்ஹைன் நவ். அப்போ சேஞ்ச் மோட் டூ யூ ஃபீல் எனி பெயின் நவ். கரெக்டாக வருது. கரெக்டா? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அதுக்கு வந்து அந்த பேஷண்ட்டு பதில் சொல்கிறாரு. என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஆமாம் எனக்கு தோல் வலிக்குது. சரியா, ஆமாம் எனக்கு தோல் வலிக்குது. எஸ் ஐ ஹேவ் பெயின் இன் மை ஷோல்டர், எஸ் ஐ ஹேவ் பெயின் இன் மை ஷோல்டர், हाँ मेरा कंधे में दर्द है. சரியா, हाँ मेरा कंधे में दर्द है. சரியா, हाँ मेरा कंधे में दर्द है. கரெக்டா? எஸ் ஐ ஹேவ் பெயின் இன் மை ஷோல்டர், ஆமாம் எனக்கு தோல் வலிக்குது. இது எப்படி அரபிக்கில் சொல்லார்? நாம் அந்தி அல்லம் ஃபி கத்தஃபி. சரியா, நாம் அந்தி அல்லம் ஃபி கத்தஃபி. சரியா, நாம் எஸ் அந்தி ஐ ஹாவ் அல்லம் பெயின் ஃபி கத்தஃபி இன் மை ஷோல்டர். கரெக்டா? ஃபி இன் கத்தஃபி மை ஷோல்டர். அதாவது கத்தஃப்னா ஷோல்டர், கத்தஃபின்னா மை ஷோல்டர். சரியா, அப்போ நாம் அந்தி அல்லம் ஃபி கத்தஃபின்னு சொன்னால் எஸ் ஐ ஹேவ் பெயின் இன் மை ஷோல்டர். கரெக்டாக வருது. हाँ मेरे कंधे में दर्द है. கரெக்டா? சரி, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? உடனே அந்த நர்ஸ் வந்து கொஞ்சம் கேப்சூல் எடுத்து அந்த பேஷண்ட் கையில் கொடுத்துட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சரி வலிக்கு இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, சரி வலிக்கு இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. ஓகே, டேக் திஸ் பில்ஸ் ஃபார் தி பெயின். ओके टेक दिस पिल्स फॉर द पेन. ठीक है, दर्द के लिए ये गोली लो. ठीक है, दर्द के लिए ये गोली लो. அது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. சரியா, ஜெயின் தனாவல் ஹாதஹி அல் ஹபூப் லில் ஆலம். சரியா, ஜெயின் தனாவல் ஹாதஹி அல் ஹபூப் லில் ஆலம். சரியா, ஜெயின் ஓகே தனாவல் டேக் ஹாதஹி அல் ஹபூப் திஸ் பில்ஸ் லில் ஆலம் ஃபார் தி பெயின். சரியா, ஆலம்னா பெயின், லில் ஆலம்னு சொன்னால் ஃபார் தி பெயின். கரெக்டாக? அப்போ சார்ஜ் என்ன? ஓகே டேக்ஸ் பில்ஸ் ஃபார் தி பெயின். கரெக்டாக வருது. டீக்கே தர்து கையிலேயே ஏ கோலிலேயே. கரெக்டாக? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்ததில் என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் ஒரு க்ரீம் எடுத்து ஒரு க்ரீம் டியூப் வந்து கையில் வச்சுட்டு அந்த பேஷண்ட் கையில் கொடுத்துட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் தோளில் இந்த க்ரீமை போடுங்க. சரியா, உங்கள் தோளில் இந்த க்ரீமை போடுங்க. அப்ளை திஸ் க்ரீம் ஆன் யுவர் ஷோல்டர். சரியா, अप्लाई दिस क्रीम ऑन योर शोल्डर. आपका कंधे में ये क्रीम लगाइए. சரியா, आपके कंधे में ये क्रीम लगाइए. अप्लाई दिस क्रीम ऑन योर शोल्डर. உங்கள் தோளில் இந்த க்ரீமை போடுங்க. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. சரியா, தாயி ஹாதா அல் க்ரீம் அல கத்தஃபிக். சரியா, தாயி ஹாதா அல் க்ரீம் அல கத்தஃபிக். தாயி அப்ளை ஹாதா அல் க்ரீம் திஸ் க்ரீம் அல ஆன் கத்தஃபிக் யுவர் ஷோல்டர். கரெக்டாக? அப்போ சேர்த்தும் போது அப்ளை திஸ் க்ரீம் ஆன் யுவர் ஷோல்டர். கரெக்டாக வருது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போதே இந்த நர்ஸ் வந்து அங்கே ஒரு கட்டிலில் இந்த பேஷண்ட்டை பார்க்க வந்திருந்த ஒரு ரிலேஷன் வந்து அந்த இன்னொரு கட்டிலில் படுத்திருக்கதா பார்த்துட்டாங்க. சரியா, அப்போ உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேஷண்ட்டை பார்த்து சொல்கிறாங்க, நோயாளி கட்டிலில் தூங்காதீங்க. சரியா, நோயாளி கட்டிலில் தூங்காதீங்க. சரியா, சொல்லுவாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு போயிருக்கோம், இல்லை அங்கேயே தங்கியிருக்கோம்னா இன்னொரு கட்டில் பிளாங்காக சும்மா இருக்குது, எம்டியாக இருக்குதுன்னா நம்ம அதில் போய் படுத்து தூங்கினோம்னா நிச்சயமாக நர்ஸ் பார்த்தாங்கன்னா ஏசுவாங்க. சரியா, அதான் இப்போ சொல்கிறாங்க, நோயாளி கட்டிலில் தூங்காதீங்க. சரியா, டோன்ட் ஸ்லீப் ஆன் தி பேஷண்ட்ஸ் பெட், பேஷண்ட்ஸ் கே பெட் பர் மத் சோ. சரியா, பேஷண்ட் கே பெட் பர் மத் சோ, டோன்ட் ஸ்லீப் ஆன் தி பேஷண்ட்ஸ் பெட், நோயாளி கட்டிலில் தூங்காதீங்க. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. சரியா, லா தனோம் அல சரீர் அல் மரீத். சரியா, லா தனோம் அல சரீர் அல் மரீத். சரியா, லா தனோம் டோன்ட் ஸ்லீப் அல ஆன் சரீர் பெட் அல் மரீத் பேஷண்ட். இப்போ சேஞ்ச் போது டோன்ட் ஸ்லீப் ஆன் தி பேஷண்ட் பட் கரெக்டாக வருது. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் வந்து என்னன்னா, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த தோலுக்கு வலிக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க, கொடுத்து கொஞ்சம் டைம் ஆச்சு, ஒரு அரை மணி நேரம் கூடுதல் ஆச்சு. சரியா, அப்போது நர்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டை என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது வலி எப்படி இருக்குது, ஏன்னா அந்த தோல் வலி குறைஞ்சிருக்கா அந்த மீனிங்கில் கேட்குறாங்க. இப்போ வலி எப்படி இருக்குது? ஹவ் இஸ் யுவர் பெயின் நவ், ஹவ் இஸ் யுவர் பெயின் நவ், ஆப்கா தர்த் அபி கைசா ஹை. சரியா, ஆப்கா தர்த் அபி கைசா ஹை, ஹவ் இஸ் யுவர் பெயின் நவ், இப்போ வலி எப்படி இருக்குது, அது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா, கைஃப் லமக் அல்ஹைன். சரியா,
கைஃப் லமக் அல்கைன். கைஃப் ஹவ் லமக் யுவர் பெயின். சரியா, லம்னா பெயின், லமக்குன்னு சொன்னால் யுவர் பெயின். சரியா, அல்கைன் நவ். கரெக்டாக. அப்போ கைஃப் லமக் அல்கைன்னு சொன்னால் ஹவிசர் பெயின் நவ். கரெக்டாக வருது. சரியா, ஆப்கா தர்த் அபி கைசா ஹை. இப்போ வலி எப்படி இருக்குது. கரெக்டாக. ஓகே, இதுக்குள்ளே என்னென்னா அந்த ஒரு இவங்க இதை கேட்டுருக்கும் போதே அந்த டாக்டரும் என்ன ஒரு நர்ஸும் வந்து அந்த ரூம் உள்ளே வந்துட்டாங்க, அந்த பேஷண்ட் ரூம் உள்ள. அதாவது அந்த பேஷண்ட்டை செக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. அப்போ அதில் அந்த பேஷண்ட்டை பார்த்துறதுக்கு 2 அவங்க ரிலேஷன் வந்திருந்தவங்க இன்னொரு கட்டிலில் இருக்கிறாங்க. அதை பார்த்து இந்த நர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செய்து வெளியே உட்காருங்க. ஏன்னா டாக்டர் செக்கப் பண்ணும்போது வேறு ஆட்களை விசிட்டர்ஸை உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க. சரியா, அதான் அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, அந்த விசிட்டர்ஸ் அந்த 2 ஆள் அந்த பேஷண்ட்க்கு ரிலேஷன் வந்திருந்தவங்கள தயவு செய்து வெளியே உட்காருங்க. ப்ளீஸ் சிட் அவுட் சைட், ப்ளீஸ் பார் பைட்டியே, ப்ளீஸ் பார் பைட்டியே, ப்ளீஸ் சிட் அவுட் சைட், தயவு செய்து வெளியே உட்காருங்க. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. சரியா, மீன் ஃபத்லிக் இஜ்லிஸ் பர்ரா. சரியா, மீன் ஃபத்லிக் இஜ்லிஸ் பர்ரா. மீன் ஃபத்லிக் ப்ளீஸ் இஜ்லிஸ் சிட் பர்ரா அவுட் சைட். சரியா, மின் ஃபத்லக் ப்ளீஸ் இஜ்லி சிட்டு பர்ரா அவுட் சைட். சரி சொல்லும்போது ப்ளீஸ் சிட் அவுட் சைட் கரெக்டாக வருது. சரியா, தயவு செய்து வெளியே உட்காருங்க. ப்ளீஸ் பார் பைட்டியே. கரெக்டாக. சரி, அடுத்தால டாக்டர் உள்ளே வந்துட்டார். டாக்டர் நர்ஸிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நோயாளி ரிப்போர்ட்டை காட்டுங்க. சரியா, நோயாளி ரிப்போர்ட் ஒரு பேட்டில் எழுதி அங்கே அந்த ஒரு பெட்டு பக்கத்தில் வச்சுருப்பாங்க. சரியா, அதை எடுத்து காட்ட சொல்கிறாரு. நோயாளி ரிப்போர்ட்டை காட்டுங்கன்னு சொல்கிறாரு. அதான் எப்படி சொல்கிறாருன்னா, நோயாளி ரிப்போர்ட்டை காட்டுங்க. ஷோ மீ தி பேஷண்ட் ரிப்போர்ட். शो मी दी पेशेंट रिपोर्ट, मुझे पेशेंट रिपोर्ट दिखाइए ना, मुझे पेशेंट रिपोर्ट दिखाओ. சரியா, मुझे पेशेंट रिपोर्ट दिखाओ, शो मी दी पेशेंट रिपोर्ट, நோயாளி ரிப்போர்ட் காட்டுங்க. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறாரு டாக்டர். அர்னி தக்ரீர் அல் மரீத். சரியா, அர்னி தக்ரீர் அல் மரீத். அர்னி ஷோ மீ தக்ரீர் ரிப்போர்ட் அல் மரீத் தி பேஷண்ட். கரெக்டாக. அப்போ சேஜம்போது ஷோ மீ தி பேஷண்ட் ரிப்போர்ட் கரெக்டாக வருது. சரியா, मुझे पेशेंट रिपोर्ट दिखाओ. கரெக்டாக. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு டாக்டர் வந்து வெளியே போயாச்சு. சரியா, அடுத்தால கொஞ்சம் நேரம் ஆன பிறகு அந்த ரூமுக்குள்ளே நர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க, அந்த பேஷண்ட்டாக வர்றாங்க. சரியா, அப்போ அந்த பேஷண்ட் வந்து அந்த நர்ஸ்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நான் எப்போ வீட்டுக்கு போகலாம். சரியா, நான் எப்போ வீட்டுக்கு போகலாம், அதான் எப்போ எனக்கு டிஸ்சார்ஜ்னு கேட்குறாரு. சரியா, நான் எப்போ வீட்டுக்கு போகலாம். பென் கேன் ஐ கோ ஹோம், பென் கேன் ஐ கோ ஹோம், மே கபி கர் ஜா சக்தா. சரியா, மே கபி கர் ஜா சக்தா, வென் கேன் ஐ கோ ஹோம், நான் எப்போ வீட்டுக்கு போகலாம். இது எப்படி அரபிக்கில் கேட்பார். மித்த எம்கினன்னி அரூஹில அல்பேத். கரெக்டாக. மித்த எம்கினன்னி அரூஹில அல்பேத். மித்த எம்கினன்னி, மித்த மே வென், எம்கினன்னி கேன். சரியா, அரூஹ் கோ இல டு அல்பேத் ஹவுஸ். சரியா, மித்த எம்கினன்னி வென் கேன் அரூஹ் கோ இல டு அல்பேத் ஹவுஸ். சரியா, அப்போ சேர் போது வென் கேன் ஐ கோ ஹோம் கரெக்டாக வருது. சரியா, அரூஹ் ஐ கோ. கரெக்டாக. ஓகே, அப்போ வென் கேன் ஐ கோ, வென் கேன் ஐ கோ ஹோம், மே கபி கர் ஜா சக்தா, நான் எப்போ வீட்டுக்கு போகலாம். சரியா, மித்த எம்கினன்னி அரூஹில பைத்து அல் பைத்து. கரெக்டாக. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்தால அந்த நர்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் கேட்டார்ல நான் எப்போ வீட்டுக்கு போகலான்னு, அந்த பேஷண்ட்டு அந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர்கிட்ட கேளுங்க. சரியா, டாக்டர்கிட்ட கேளுங்க. ஆஸ்தி டாக்டர், டாக்டர் से पूछ लो. சரியா, டாக்டர் से पूछ लीजिए. சரியா, டாக்டர் से पूछ लीजिए. ஆஸ்தி டாக்டர்கிட்ட கேளுங்க. சரியா, இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. அசால் அல் டாக்டூர். சரியா, அசால் அல் டாக்டூர். அசால் ஆஸ்க் அல் டாக்டூர் தி டாக்டர். சரியா, அசால் ஆஸ்க்கு அல் டாக்டூர் தி டாக்டர். டாக்டர்னா டாக்டர், அல் டாக்டர்னு சொன்னால் தி டாக்டர். அப்போ அசால் அல் டாக்டர்னு சொன்னால் ஆஸ்தி டாக்டர் கரெக்டாக வருது. சரியா, ஓகே. சரி, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். சரியா, ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா, ஓகே, பாய்.